புதுச்சேரியில் மேட்டுப்பாளையத்தில் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக சென்ற தவிக ஆதரவாளர் டிவிகே என கூச்சலிட்டதால் சீமான் ஆவேசமடைந்தார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். அமேசான் காடுகள் 20 விழுக்காடு காற்றை தான் தருகிறது. வெறும் 20 விழுக்காடு. எல்லா மரங்கள் இதிலே வேப்ப மரம் பகலில் தான் ஆக்சிஜனை தரும், மூச்சு காற்றை தரும். இரவில் கரியமிளவாய்வை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால்தான் நம் முன்னோர்கள் இரவிலே வேப்ப மரத்திற்கீழே படுக்காதீர்கள் என்று சொல்ல காரணமாக தான் பேய் அடித்துவிடும் என்று. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? போப்பா அங்கிட்டு போய் கடைகள் போடா டே, போடா டே, போடா ஏ போடா போடா டிவிக்கையா அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் அவனை கூட்டி வா. இங்க வாடா டிவி எடுத்துட்டு போடா. டேய் இங்க வாடா டிவிடா, வாடா அவனை கூட்டு வாடா. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். டேய் வாங்கடா. டேய் நீங்க கோமாளிகள் பிள்ளைகளடா, போராளி பிள்ளைடா. டேய் தம்பி, அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் இன்று பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ச்சியாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம் பகுதியில் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக சென்ற தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஒருவர் டிவிகே என்று கூச்சலிட்டிருக்கிறார். உடனடியாக அதை பார்த்த சீமான் அவரை நோக்கி ஒருமையில் பேசியிருக்கிறார். உடனடியாக ஆவேசப்பட்டு ஒருமையில் சீமான் பேசக்கூடிய நிலையில அவருடைய ஆதரவாளர்கள், சீமானின் ஆதரவாளர்கள் உடனடியாக அந்த நபரை பிடித்து அடிக்க பாய்ந்திருக்கின்றனர். சீமானை பார்த்து டிவிகே என்று கூறிய நபரை பிடித்து நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டனர். அவரை அடிக்க பாய்ந்த நிலையில காவல்துறையினர் அவரை தற்பொழுது பத்திரமாக அழைத்து சென்றிருக்கின்றனர்.